திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 21வது திருவிளையாடல், கடல் சுவர வேலெறிந்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கடல் சுவர வேலெறிந்த திருவிளையாடல். முன்னொரு காலத்துல இந்த நில உலகுல பழமையான மதுரையை கடல் எழுந்து பொங்கி வந்து அழிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த அசரீரி வாக்குப்படி கடலானது பொங்கி எழுந்து வந்ததாம். அதுவும் எப்படி பொங்கி எழுந்து வந்ததாம், அந்த அலைகளானது மலை உச்சியை தொடும் அளவுக்கு இருந்ததாம். அப்படி மலை உச்சியை தொடும் அளவிற்கு கடல் அலையானது பொங்கி எழுந்து வந்ததாம். இந்த தண்ணீரானது மதுரையை அழித்து விடுமோ என்று எல்லோரும் பயந்தார்கள். தேவாதி தேவர்கள், வானத்திலே வாழக்கூடிய தேவாதி தேவர்கள், மதுரையிலே வாழக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் பயந்து எம்பெருமானாகிய சொக்கநாத பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கினார்கள். பெருமானே, இந்த தண்ணீரானது, இந்த கடல் நீரானது இப்படி பொங்கி எழுந்து வருகிறதே, இதிலிருந்து மதுரையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொக்கநாத பெருமானிடத்திலே வேண்டுதல் செய்தார்கள். அப்போ சொக்கநாத பெருமான் இந்த மதுரையிலே பாண்டிய மன்னன் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அரண்மனையிலே வீரக்கலர் அணிந்து இருக்கக்கூடிய உக்கிர பாண்டியன் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கனவுல சொக்கநாத பெருமான் சொல்ற, உக்கிர பாண்டியனே விழித்தெழு விழித்தெழு, இந்த பழமையான மதுரையை அழிப்பதற்காக பறந்துபட்ட கடல் நீர் பொங்கி எழுகிறது, அதனால நீ விழித்தெழு அப்படின்னு சொல்லி பெருமான் கனவுல போய் சொல்ற. யாம் உமக்கு கொடுத்த வேலாயுதத்தை, அவர் பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சப்போ வேல் கொடுத்தாரு இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்றார். யாம் உனக்கு கொடுத்த வேலாயுதத்தை கடல் மீது எரிந்து அந்த கடல் வற்றும்படியாக செய்து மதுரையை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி பெருமான், சொக்கநாத பெருமான் கனவுல போய் சொல்ற. அப்போ அந்த உக்கிரபாண்டியனும் கனவுல இருந்து விழித்தெழுந்தோடனே, ஆஹா எம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு உணர்ந்து உடனே கடலை நோக்கி புறப்பட்டு போறார். சோமசுந்தர கடவுளை வணங்கி இந்த வேலாயுதத்தையும் எடுத்துக்கொண்டு கடலை நோக்கி கோபமாக உக்கிரபாண்டியன் புறப்பட்டார். அந்த கடலை நோக்கி புறப்பட்டு அந்த கடல் மீது அந்த சிவபெருமான், சொக்கநாத பெருமான் கொடுத்த வேலாயுதத்தை வீசினர். அது வீசின உடனே அந்த கடலானது வற்றியது. அந்த கடல் நீரானது உக்கிரபாண்டியனுடைய கால்களை தழுவி போச்சான். அவருடைய காலை தொட்டுட்டு போச்சான். இத அந்த மக்கள் எல்லாம் பார்த்து வியந்தார்கள். ஆஹா, என்ன ஒரு அதிசயம், என்ன சொக்கநாத பெருமானுடைய கருணை! கடலானது அவ்வளோ ஆக்ரோஷமாக பொங்கி வந்தது. வேலாயுதத்தை வீசின உடனே அத்துணையும் அடங்கி அந்த கடல் நீரானது உக்கிரபாண்டியனுடைய திருவடிகளை தழுவி கொண்டு போச்சான். எல்லாரும் பாராட்டுகிறார்கள், இறைவனை போற்றுகிறார்கள். அந்த உக்கிரபாண்டியனுடைய திருவடிகளை, மன்னனுடைய கால்களை தழுவி அதை கழுவி கொண்டு அந்த நீர் சென்றதுனால அந்த மன்னரை வேலை வடிம்பு அலம்ப நின்றான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போற்றினார்களாம். அப்புறம் அந்த உக்கிரபாண்டியன் திருக்கோவிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை வணங்கி அவரை போற்றினர். சொக்கநாத பெருமானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உக்கிரபாண்டியனுக்கு பல வரங்களை அளித்து மதுரையிலே சங்க மண்டபத்தை அமைத்து கொடுத்தார். அப்படி சிறப்பானதொரு சங்க மண்டபத்தை பெருமான் அமைச்சு கொடுக்கிறார். இதுதான் அந்த கடல் சுவர வேலெறிந்த திருவிளையாடல். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்று மதுரை திருவிளையாடல்களை பற்றி சிந்திக்க சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.